ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபைட் கிளப். ஸோ இன்றைக்கி June 2, 2025 டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், மான்சூன் வந்துருச்சு. ஸோ நார்த் ஈஸ்ட் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கு. அதுதான் இங்கே நியூஸ். இங்கே சில முக்கியமான ரிவர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட பேர் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. டிஎஸ்டா, அதோட ஒரிஜின், ட்ரைனேஜ், எந்த ஸ்டேட்டில் ஆரம்பிக்குது, என்ன கிளேஷியரில் ஆரம்பிக்குது, அந்த ஃப்ளோ பார்த்து வச்சுங்க. தென் இன்னொரு சின்ன ரிவர் கொடுத்துருக்காங்க. இந்த நேம்ஸ் மட்டும் பார்த்து வச்சுங்க. நார்த் ஈஸ்ட் இந்தியன் ரிவர் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிரம்மபுத்திரா பேசினில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் டைம் பீயிங்க்கு ஒரு மேப் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ரெண்டு நியூஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்பகேஸ்வர் அண்ட் கோதாவரி. கோதாவரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிவர் ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ இப்போ அதோட ஒரிஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஒரிஜினேட்ஸ் அட் ட்ரிம்பகேஸ்வர். ஓகேங்களா? தென் அதோட ஃப்ளோலாம் பார்த்து வச்சுங்க. இதே மாதிரி உங்களுக்கு கிருஷ்ணா ரிவர் இருக்கும். தட் ஒரிஜினேட்ஸ் அட் மகாபலேஸ்வர். சரி, அந்த டிஃப்ரென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ரெண்டு ஃபெஸ்டிவலை பற்றி சொல்லியிருக்காங்க அண்ட் சில டேர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க. அக்காடாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து மொனாஸ்டிக் ஆர்டர் அப்படிங்கிறது. தென் நகர் பிரதக்ஷினா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில், அந்த சப்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த ஐடலை தூக்கிட்டு அந்த சிட்டி ஃபுல்லாக சுற்றி வருது அப்படிங்கிறது. தென் அமிர்த் ஸ்நான் அப்படிங்கிறது வந்து அந்த முங்கி எந்திக்கிறது, அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் ஒரு அக்யூசேஷன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, கேரளாவில் ஃப்ளட் வந்தப்போ வெளிநாட்டில் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மகாராஷ்டிரா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு வெளிநாட்டிலேருந்து காசு வாங்கிக்கலாம், ஃபாரின் எய்ட் அப்படிங்கிறத வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு முரண்பாடு இருக்குது அப்படின்னு அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ரொம்ப முக்கியமாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, ஸ்டேட்டோட பாரோயிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் லிமிட் செய்யப்பட்டதாக தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கடன் பாக்கி அப்படின்னு இருக்கும்போது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை கடனாக வச்சு வெளில காசு வாங்கும்போது உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் லாஸ்ட்டாக கேரளாவில் இந்த ஃப்ளட் அப்படின்னு வரும்போது ஃபாரின் எய்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியா முன்னாடி வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸாக இருந்துச்சு. உலக நாடுகள் மத்தியில் வந்து நம்ம ஒரு சுனாமி வந்துச்சு, அப்போல்லாம் காசு கேட்டோம். இப்போ நம்ம டெவலப்ட் கண்ட்ரி அப்படிங்கிற ஸ்டேட்டஸை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வெளியில் காசு வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து அப்போது இருந்த விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை தான் இப்போது கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு எப்படி அலோவ் பண்ணுறீங்க? ஓகேவா? ஸோ இப்போ எல்லா ஸ்டேட்டையும் ஒரே மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். எங்களுக்கு கிரைசிஸ் வந்தப்போ மட்டும் நீங்கள் வாங்கக்கூடாது சொல்லிட்டீங்க. இப்போ அவங்களுக்கு மட்டும் சிஎம் ரிலீஃப் ஃபண்டு போகிறாங்களே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்னாக இருக்குது. ஸோ ஃபாரின் ஃபண்டிங் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு 2010 ஒரு ஆக்ட் வந்திருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அந்த ஆக்டை வச்சு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் மாதிரி வரும்போது எழுதலாம். பட் ப்ரிஃபரபிளி இந்த மாதிரி எக்ஸாம்பிள் அவாய்ட் பண்ணிடலாம். சரியா? வேண்டாம் நமக்கு. ஓகே. ஸோ இந்த நியூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உமன் எம்பவர்மெண்ட் அது மாதிரி விஷயத்தில் எழுதிருக்கலாம். என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு என்டிஏல ஒரு ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் 17 விமன்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க. ஸோ இதை தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான நியூஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த நியூஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இது நீங்கள் உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் எழுதலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது உடனே கிடைக்கல, there was a லீகல் ஸ்ட்ரகிள் ஆல்சோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி விமன் அப்படிங்கிறவங்கள வந்து பர்மனன்ட் கமிஷனில் போட மாட்டாங்க, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு தான் போடுவாங்க. 10 + 4 வருஷம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இப்போ தான் அவங்கள பர்மனன்ட் கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் ஆர்ம், அதாவது இன்ஃபென்ட்ரியில் இன்னும் உமன் உள்ளே கொண்டு வரல. ஓகேங்களா? இப்போ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மோரலஸ் உங்களுக்கு எத்திக்ஸ் அண்ட் இதில் வந்து உமன் எம்பவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பாயிண்ட்டாக நோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பிளஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் முன்னாடி இருந்தது, இப்போ இவங்க அலௌடா, எதில் அலௌட் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? தட் இஸ் இட். ஸோ தெலுங்கானாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸ்ட் சர்வே அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. ஸோ அந்த கேஸ்ட் சர்வே பற்றி நம்ம ஏற்கனவே அனாலிசிஸில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த கேஸ்ட் சர்வே அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து அவங்க வந்து ஒரு இண்டெக்ஸ் கொண்டு வராங்க. ஓகேங்களா? அந்த இண்டெக்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் பேக்வேர்ட்னஸ் இண்டெக்ஸ். சயின்டிஃபிக்கலாக பேக்வேர்ட்னஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறத வந்து டிடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு சில கொஸ்டின், உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா, இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறாங்களா, உங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கா, இந்த மாதிரி சில டேட்டா எடுத்து வச்சு 0 to 126 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு கேஸ்டையும் ரேங்க் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இதில் ஹையர் த ஸ்கோர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேக்வேர்ட்னஸ் ரொம்ப அதிகம். ஸோ 0 அப்படிங்கிறது நோ பேக்வேர்ட்னஸ், 126 அப்படிங்கிறது ஹையஸ்ட். இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து சரிஸ்கா டைகர் ரிசர்வ், இது ராஜஸ்தானில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைகர் 4 கப் இருக்குது. ஸோ இந்த ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா டைகர் பாப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சி கிட்டத்தட்ட இல்லாமையே போய் ரீஹபிலிட்டேஷன் மூலிமா இப்போ இங்கே வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் டைகர் பாப்புலேஷன் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறதோட அட்டானமி, அதில் இருக்கக்கூடிய அட்டாக்ஸ் என்னென்ன, இது இந்த பேக்ட்ராப் ஆஃப்
ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணியிருக்கிறதோட பேக்ட்ராப்பாக இந்த எடிட்டோரியல் இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அட்டானமி ரொம்ப முக்கியம். அந்த அட்டானமி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்கும், அந்த சப்ஜெக்ட் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், அது ரிலேட்டடான ரிசர்ச் எல்லாம் அவங்க என்கரேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். பட் அதே சமயத்தில் அதை அவங்க பண்ணும்போது உங்களுக்கு ஆர்த்தடாக்ஸாக இருக்கிறவங்களுக்கு அது த்ரெட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள், அந்த டைமில் சர்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறப்போ கலீலியோ வந்து அதற்கு எதிராக பூமி தான் சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட அந்த டைமில் இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் டெண்டன்சிஸை உடைக்கிற மாதிரியும் அவர் பேசினாங்க. அங்கே ஒரு சேலஞ்ச் ஆச்சு. இது த்ரூ அவுட் த ஜென்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. பட் யூனிவர்சிட்டிஸ் கண்டினியூஸ் டு த்ரைவ் ஆன் இட். ஓகேவா, அட்டானமி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா, அவங்களுடைய ஓன் வியூ எடுத்துகிட்டு போக முடியும், ஓன் டிசிப்ளினை டெவலப் பண்ண முடியும். அதுதான் ஒரு க்ரோத்துக்கான ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். பட் அதே சமயத்தில் அது வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸை சேலஞ்ச் பண்ணும்போது ஒரு டென்ஷன் வந்துடுது, கல்ச்சரல் டோன் உள்ள வந்துடுது. இதெல்லாமே ஒரு கன்சர்ன் ஆகிடுது. ஸோ யூனிவர்சிட்டிஸை ரெகுலேட் பண்ணலாமா இல்லை அவங்களுக்கு அட்டானமி கொடுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு மெயின்ஸ் கொஸ்டினாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க அவங்களுடைய அட்டானமி அப்படிங்கிறது பறிக்கப்படும். அதோட இம்பேக்ட் அப்படிங்கிறது நம்மளோட டெவலப்மெண்ட்டை பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு பேலன்ஸ்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஆன்சர் அப்படின்றதுல எல்லா டைமென்ஷனும் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஒரு 10 மார்க் கொஸ்டினாக மட்டும் இதை எடுத்துக்கிட்டால் போதும். ஓகேங்களா. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி கிரிப்டோ கரன்சிஸ் அப்படிங்கிறதுலாம் பயங்கர ஒரு ஃபேமாக போயிட்டு இருந்துச்சு. அப்போவே ஆர்பிஐ வந்து ஒரு ஏர்லி வார்னிங் கொடுத்துருப்பாங்க, இது ரொம்ப போகாதீங்க அப்படின்னு சர்க்குலர்லாம் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை பேன் பண்ணியிருப்பாங்க. கோர்ட் வந்து அந்த பேனை வந்து ஆர்டிகல் 19 வயலேட் பண்ணதை ரிவோக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெகுலேட்டரி ஸ்டான்ஸ் எடுத்திருப்பாங்க. அதன்படி இப்போ வந்து உங்களுக்கு வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் எல்லாமே வந்து உங்களுக்கு டேக்ஸ் ஆகும். 1% TDS அண்ட் 10,000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா 30% கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஆஃப் லைட் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ரெகுலேட்டரி கேப்பையும் பைபாஸ் பண்ணி அவங்க அந்த VPN இது மூலிமா வந்து அவங்க வந்து அதை பைபாஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது அது இந்தியாவுக்கு ஒரு இழப்பு தான். நம்ம அதை வந்து இன்னும் ப்ராப்பராக அதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை டேப் பண்ணாமல் போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையை இந்த எடிட்டோரியலில் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கிரிப்டோ அசெட், கிரிப்டோ கரன்சி இதெல்லாமே கண்டிப்பாக நம்ம ரெகுலேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த கிரிப்டோ ஆர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப தவறான விஷயங்கள், லைக் சைல்ட் போர்னோகிராஃபி, டார்க் வெப் இதெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் இந்த இடத்துல கிராஸ் ரோடில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ரெகுலேட்டும் பண்ண முடியல, ரெகுலேட் பண்ணால் வேற ஒரு க்ரியேட்டிவான ஆஸ்பெக்டும் பாதிக்கப்படுது. ரெகுலேட்டே பண்ணாமல் விட்டால் இந்த மாதிரி ஒரு க்ரோத், அதாவது ஆன்டி நேஷனல் ஆர் திங்ஸ் லைக் உங்களுக்கு தவறான விஷயங்களில் போயிட்டுருக்கு. அப்படின்றப்போ அதில் ஒரு பேலன்ஸில் ஒரு மாட்டிகிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும், சைபர் செக்யூரிட்டிஸ் பாலிசிஸ் வேணும், ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், குளோபல் லெவலில் கனெக்ட் வேணும். இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வச்சுங்க. இன்னொரு நாள் நம்ம இதை வந்து ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்காக அது ரிலேட்டடான கண்டென்ட் வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த கஞ்சன்சுங்கா அப்படிங்கிறதுல வந்து மவுண்டேனியர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க, அது சம்மந்தப்பட்டது. ஸோ இப்போ இந்த இடத்துல கான்ஃப்ளிக்டிங் வியூஸ் இருக்குது. ஒரு சில இடத்துல இப்போ ஆன்டி நியூட்ரினோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது கவர்மெண்ட் வந்து கல்ச்சர் முக்கியம் இல்லை, சயின்ஸ் ரொம்ப முக்கியம்னு போகிறாங்க. அதுவே இங்கே வரும்போது இண்டிஜினஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு என்னது கரெக்டான அப்ரோச் அப்படின்னு வரும்போது நிறையா ஒரு கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது 30 மீட்டர் டெலஸ்கோப்னா என்ன, INO இந்திய நியூட்ரினோ அப்சர்வேட்டரி அது சம்மந்தப்பட்ட நியூஸ் என்ன, தென் UNDRIPயில் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் இண்டிஜினஸ் பீப்புள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் இங்கே சில பிளேசஸ் இன் நியூஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, அப்போ மவுண்ட் பேக்டு அப்படிங்கிறது வந்து நார்த் கொரியா கிட்ட அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சிலியில் வந்து பார்த்திங்கன்னா செர்ரோ பரானல் அப்படிங்கிற ஏரியா, ஓகேவா, அங்கே வச்சுருந்த டெலஸ்கோப், அதுங்க ஒரு டெலஸ்கோப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்ப்போ அங்கே இண்டிஜினஸ் பீப்புளை தாண்டி போயிருக்கு. இந்த மாதிரி அவங்க ஒரு பேசிக்காக கொடுத்ததை மட்டும் நோட் பண்ணிக்கலாம், கான்ட்ரவர்சிக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஓகே, ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இப்போது 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறது வந்திருக்கு. US, சைனா, ஜெர்மனிக்கு அப்புறம் மிகப்பெரிய எக்கனாமி அப்படிங்கிறது இந்தியா, ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. பட் இஸ் இட் சம்திங் டு செலிப்ரேட்? ஓகேவா, 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி 2028க்குள்ளே ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொட்டன்ஷியல் இதாக பார்க்குறாங்க. விக்சிட் பாரத் 2047க்குள்ளே வரணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த GDP as a measure இது ஒரு சப்ஸ்டான்ஷியலாக நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸ் இந்த எடிட்டோரியல். ஸோ ஃபஸ்ட்டு GDP அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இட் இஸ் மியர்லி ஏ குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட். அப்போது உங்களுக்கு அதில் ரியல் டைம் குவாலிட்டேட்டிவ் க்ரோத், ஒரு சைல்ட் லேபர்லாம் இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது, எக்ஸ்டர்னாலிட்டிஸ் வராது, தென் விமனோட அன்பெய்ட் ஒர்க் வராது, என்வாயன்மெண்ட்டுக்கு நடக்கிற டேமேஜ் அப்படிங்கிறது வராது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறது, டாக்ஸேஷன் இது மூலிமா கூட உங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறத காமிக்க முடியும், விலைவாசி அப்படிங்கிறத வச்சு.
ஓகேவா? தென் மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன, ஹாப்பினஸ் என்ன, இது எதுவுமே கன்சிடர் ஆகாது. ஆனால் அதே சமயத்தில் உலக நாடுகள் எல்லாம் வரும்போது ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு மெஷர்மெண்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. இதோட உங்களுக்கு அந்த பர்ச்சேசிங், இப்போ ஜிடிபி டிவைடட் பை கேபிட்டல் அப்படின்னு போகும்போது அது இன்னொரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும். ரைட்டா? இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி கம்பேரிசன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர் கேபிட்டல் ஜிடிபி ஆஃப் இந்தியா கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிராஃப் நோட் பண்ணி வச்சுங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு வேளை எங்கேயாச்சும் இன்னும் க்ரோ ஆகணும் அந்த மாதிரி பாயிண்ட்லாம் எழுதும்போது இதை நீங்கள் வந்து கோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். கிரிட்டிக்கலி எக்ஸாமின் the use of GDP as a measure of country's economy. ஸோ இதுக்கு ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் 15 மார்க் எழுதி நம்ம குரூப்பில் போட்டுருங்க டெலிகிராம் சேனலில். ஸோ அது ஹோப்ஃபுல்லி நானும் சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எழுதி போஸ்ட் பண்ணும்போது தான் என்கரேஜ்மெண்ட் இருக்கும், மற்றவங்களும் எழுதுவாங்க. ஸோ எல்லோரும் எழுதுவாங்கன்றதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. யூ ஆல்சோ ஸ்டார்ட் டேக்கிங் இனிஷியேட்டிவ் டுவர்ட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் இட். ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலிங் டிமாண்ட்ஸ் அதிகமாக அவங்களுடைய கிளைமேட் கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப பாதிக்கப்படுது. அப்போ உங்களுக்கு வந்து அந்த இதில் ஹீட் ஜென்ரேட் ஆகிறதா இருக்கட்டும், கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான விஷயமா இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு இருக்குது. இங்கே நான் கொடுக்கப்பட்ட ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. கார்பன் ஃபுட் பிரிண்ட் இதெல்லாம் ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் ஒரு சின்ன டைமென்ஷனாக இதுவும் நீங்கள் எழுதலாம். அவ்வளோதான். ஸோ இங்கே 2 நியூஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் லா ஃபார்ம்ஸ் இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ரெசிப்ரோக்கல் பேசிஸ், அவங்க நம்மளை அலோவ் பண்ணால் நம்மளும் அவங்கள அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சேஞ்ச் வந்துருந்துச்சு. ஸோ அதை இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி ரைட் அப்படிங்கிறது எக்ஸ்பிளிசிட்டாக டிஃபைன் பண்ணப்படாட்டினாலும் இம்ப்ளிசிட்டாக ஆர்டிகல் 21 கீழே மல்டிபிள் டைம்ஸ் கோர்ட் அதை இன்வோக் பண்ணியிருக்காங்க. பர்சனாலிட்டி ரைட்ஸ் அப்படிங்கிறதுனா அந்த மனிதனுடைய அவருடைய ஒரு பேச்சாக இருக்கட்டும், அவங்களுடைய ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஒரு தாடியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரி ஒரு ரஜினிகாந்த்னு எடுத்துக்கிட்டால் அவரோட ஸ்டைல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பர்சனாலிட்டி ரைட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக மார்வலில் கூட அயன்மேன் திரும்ப நீங்கள் பண்ண முடியாது, அது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுது. இதெல்லாம் அந்த பர்சனாலிட்டி, அந்த நபர், அந்த கேரக்டர், அவருக்கு உரித்தான ஒரு விஷயங்கள் அப்படின்றது அவரோடது மட்டும்தான். அதை மற்றவங்க வந்து இமிட்டேட் பண்ணியோ இல்லை அது மூலியமாக மற்றவங்க பணம் சம்பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்படுவது பர்சனாலிட்டி ரைட்ஸ் அப்படிங்கிறது. பர்சனல் ரைட்ஸ் வேறு, பர்சனாலிட்டி ரைட்ஸ்ன்ற வேறு. பர்சனாலிட்டி ரைட்ஸ் நாட் நெசசரி அந்த பர்சனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர்களுடைய ஒரு ஸ்டைல் ஃபேக்டர், இந்த மாதிரி விஷயங்களும் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு நியூஸ் தான். ஈரான் அண்ட் யூரோப்பியன் யூனியன் நீங்கள் சாங்ஷன் போட்டிங்க அப்படின்னா அதில் நான் கண்டிப்பாக ரெட்டாலியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானோட நியூக்ளியர் என்ரிச்மெண்ட், அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, 90% மேலே போனால் வெப்பன் கிரேட், அதை இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் P5+1 இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அதை பார்த்து வச்சுங்க. அடுத்து இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நடுவில் ஜாயிண்ட் நேவல் எக்ஸசைஸ், அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யுரானஃப் 4 அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் இருக்குது. ஸோ அந்த பேரை வச்சே நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா? யுனாஃப் 4 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தட் இஸ் இட். ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு நியூஸ், ஹீட் வேவ் சம்மந்தப்பட்டது. இப்போ நம்ம சம்மர்லாம் பயங்கரமாக ஹாட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த ஹீட் வேவ் அதனால் வரக்கூடிய டேமேஜ் என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், டிசீஸ் பர்டனாக இருக்கட்டும், ஹீட் ஸ்ட்ரோக் டெத் என்ன ஆஸ் பர் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், இந்த டேட்டாவில் ஏதாவது ஒரு டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்டானது உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிறதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்களோ எங்கேயாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த ஹீட் வேவ் அப்படிங்கிறதுக்கு நம்ம ட்ரெடிஷ்னலாக என்னென்ன பாதுகாப்பு முறையாச்சு, முன்னாடி வந்து மட் ஹோம்ஸ் இருக்கும், ராஜஸ்தான்னா உங்களுக்கு சாண்ட்ஸ்டோன் கோட்டையாடு இருந்திருக்கும். ஓகேவா? தென் பாலி ஸ்டெப்வெல் வச்சுருப்போம், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இருக்கட்டும், நவ்தாப்பா அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஒரு ட்ரெடிஷ்னல் விஸ்டமும் நம்மக்கிட்ட இருந்துச்சு. அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து அந்த டைமில் நவ்தாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 9 நாள் அவங்க சாப்பிட்ற உணவு, இந்த விஷயங்கள்லாம் ஹீட்டுக்காக சாப்பிட்றது, ஹீட்டு மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தோடய இருக்கும். ஸோ நமக்கு ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இருக்குது. அதே மாதிரி இப்போ கண்டெம்பரரியாக வந்து பார்க்கும்போது அகமதாபாத் ஹீட் ஆக்ஷன் பிளான் இந்த மாதிரி நிறைய இதில் கொண்டு வரும்போது அதுவும் ரொம்ப முக்கியம். பட் அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அப்படிங்கிறது இப்போது அதிகமாக அந்த அர்பனைசேஷனாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் இதெல்லாம் வரும்போது பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அதனால் ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு வரும்போது கிராமங்கள் அப்படிங்கிறது ரொம்ப வஸ்ட் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா அர்பன்னா உங்களுக்கு சிட்டிக்காச்சும் கொஞ்சம் பிளான் இருக்குது, கிராமங்களுக்கு அதுவும் கிடையாது. ஸோ அதுவும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம், கிளைமேட் சென்சிட்டிவிட்டி எப்படி கொண்டு வர்றது,
ஓகேவா? என்ன கிளியராக ஐஎம்டியோட ரோல் என்ன, வில்லேஜ் பஞ்சாயத்தோட ரோல் என்ன, இந்த மாதிரி அவங்க ப்ராடரான ஆஸ்பெக்டில் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபீல் லைக் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா உங்கள் டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தாலும் ஹியூமிடிட்டி இதெல்லாம் அதிகமாக இருக்கும்போது அது ரொம்ப கடுமையாக மாற்றி காட்டுது இல்லையா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு மெயின்ஸுக்கான பெர்ஸ்பெக்டிவில் எல்லா டேட்டாவும் இதில் இருக்குது. ஸோ பொறுமையாக இதில் டீட்டெயில்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஃபைட் கிளப் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவில் நிறையா மெயின்ஸ் மென்டரிங் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமாக நடந்துட்டுருக்கு. அது 200 rupees. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஃபர்தராக நீங்கள் ஃபைட் கிளப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேயும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின், எஸ்பெஷலி ஃபார் ஃப்ரெஷர்ஸ் ஆர் திங்ஸ் லைக் தட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.